ட்ரேடு யூடியூப் பார்க்கறதுனாலும் இல்லை வேறு யாருனா சொல்லி தந்தாலும் கற்றுக்க முடியாது. நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ட்ரேட் பண்ண முடியும். எனக்கு டேட் வந்து பார்த்திங்கன்னா 16th May. ஆக்சுவலாக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட், ஓகேவா, 22 to 81. ஆக்சுவலாக இது கீழே வந்து போகாது. அதனால் வந்து இப்போ காலையில் இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டேட் தான். இதில் வந்து 2 ட்ரேட் எடுக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்ட்டு எக்ஸ்பைரி இல்லாமல் அடுத்த எக்ஸ்பைரி 23 March, ஓகேவா. அதில் என்னென்னா 22,300 புட்டை வந்து நம்ம வந்து செல் பண்ணிக்கிறோம். அதுலேயே ப்ரீமியம் கம்மியாக தான் இருக்குது, 154 தான் இருக்குது. இல்லாட்டி நம்ம 16th எடுப்போம். 16th எடுப்போம்னா பாதியாக தான் இருக்குது, 72 தான் இருக்குது, ஓகேவா. ஆனால் அந்த 72 வந்து ப்ரீமியம் வந்து நம்மளுக்கு முழுசாக வந்து கிடச்சிரும், ஓகேவா. அதனால் இந்த 70 இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து செல்லு எவ்வளோனா ஒரு 3000 குவான்டிட்டி, ஓகே. அவ்வளோதான். இது எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் இதை நம்ம ஹோல்ட் பண்ணி மொத்த ப்ரீமியமாக வந்து எடுக்க போகிறோம், ஓகே. டேட் வந்து 16/05/2024. இதை மட்டும் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். 3075 காமிக்குது. குவான்டிட்டி இல்லை, லாட் சைஸில் போயிடுச்சு. 120, ஓகேவா. 120 அப்போ தான் 3000 குவான்டிட்டி வரும். 3000 லாட்ஸ் போட்டோம், ஓகேவா. அதை கரெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு இதை நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு சிங்கிள் டைரக்ஷன் மூவ் தான். அதனால் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இன்னொரு ட்ரேடும் நம்ம இங்கே வந்து எடுக்க போகிறோம். என்னன்னா பை பண்ணிக்க போகிறோம், ஓகே. எதனா காலை அதே 3000 குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னா 52 தான் இருக்குது. அதை வந்து பை பண்ணிக்கிறோம். எவ்வளோனா 3000 குவான்டிட்டி, 3000 ஆனால் 6000 குவான்டிட்டி வச்சுப்போம், ஓகேவா. இந்த 6000 குவான்டிட்டிக்கு வந்து எவ்வளோனா 3 lakhs தான், ஓகேவா. இதே வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டோம், ஓகேவா. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னா. ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:36. இதுக்கு வந்து பேனிக்கே ஆகக்கூடாது. இது ஒரு ட்ராப். இது மார்க்கெட் வந்து மேலே தான் போய் ஆகணும். ஏன்னா வந்து பேரிஷ் பொசிஷன் வந்து எஃப்ஐயும் ப்ரோவும் வச்சுருக்காங்க. அதை வந்து இது பண்ணுறதா கொஞ்சம் மார்க்கெட்டை டவுன் பண்ணுறாங்க. மார்க்கெட் ஒரு மொமெண்டத்தில் தான் இருக்குது, ஓகே. இப்போ நம்ம பொசிஷன் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது பார்க்கலாம். இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 1.37 lakhs வந்து லாஸில் இருக்குது. ஆக்சுவலாக எவ்வளோனா நம்ம பார்க்கணும். இதில் 2% வருதுன்னா 2%னா வந்து 1.4. அப்படியா இருந்தால் இந்த பர்டிகுலர் ட்ரேடை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும், ஓகேவா. இப்போ இதில் போய் பார்ப்போம். சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இது ரெண்டும் வந்து இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணியிருக்கு, ஓகேவா. ஆனால் இந்த இதில் என்னென்னா இது ஒரு ட்ராப்னால வந்து அவனுக்கு தெரியும் கரெக்டாக வந்து 30% எல்லோரும் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க, ஹிட் ஆகும் சொல்லிட்டு. இந்த ஹிட் ஆன உடனே இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகும். இது வந்து ரெக்கவரி ஏரியா தான். கரெக்டாக வந்து டைம் 9:37.
இந்த இடத்த வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:15. ஆக்சுவலாக இந்த லோ அந்த சப்போர்ட்டில் போயிட்டு திருப்பி அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் கிட்டே இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட கொஞ்சம் கன்சல்ட் ஆகிட்டு திருப்பி பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நல்ல ஒரு ரேலி இருக்கும். நம்ம பொசிஷன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 80,000 வந்து லாஸ் இருக்குது. அதாவது 1%. ஆக்சுவலாக இந்த லோ வரும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோனா ஒரு 4% வந்து லாஸ் இருந்தது இந்த பர்டிகுலர் ட்ரேடு. ஓகேவா? இப்போ என்னென்னா கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணால் கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட். ஏன்னா மார்க்கெட் வந்து சிபிஆர் வந்து பார்த்திங்கன்னா அசெண்டிங் சிபிஆரில் தான் இருந்தது. என்னென்னா எஃப்ஐயும் ப்ரோவும் பார்த்திங்கன்னா பேரிஷ் பொசிஷன் வச்சுருந்தாங்க. நம்ம கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் பொசிஷன் வச்சுருந்தாங்க. அவங்கள வந்து மேனிப்புலேட் பண்ணால் தான் இந்த லோ வந்தது. அவங்க பொசிஷன்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இப்போ புல்லிஷ் பொசிஷன் வந்து இங்கே தட்டில் வந்து க்ரியேட் பண்ணவொடனே அப்படியே வந்து ஒரு ஸ்பைக் போட்டு மேலே போயிட்டுருக்கு. ஓகேவா? அநேகமாக வந்து என்னென்னா நெக்ஸ்ட்டு இந்த 22,400 வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டிச்சுன்னா ஒரு ரேலி இருக்கும். ஓகேவா? என்ன ஸ்பைக்கு பாருங்கள். இந்த இப்போ 6 ரூபீஸ்க்கு வந்துட்டு அப்படியே ரெக்கவரியாக இருக்குது பாருங்கள் 52 ரூபீஸ்கிட்ட. ஓகேவா? பாப்பா என்ன நடக்கும். ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock ஆக போகுது. ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து காலையில் வந்து இவ்வளோ தூரம் வந்து மேனிப்புலேட் பண்ணி ஃபால் ஆனதுக்கு இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து அவன் இது அசெண்டிங் சிபிஆர் இருந்தது. எவ்வளோ வந்து ஃபாலாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகிடும். இது வந்து இந்த ட்ரேடில் வந்து ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் பார்த்தீங்களா இப்போ இந்த ட்ரேடு வந்து என்னாச்சுன்னு. இப்போ நம்ம பொசிஷனில் போய் பார்ப்போம். பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸில் வந்து ரெக்கவரி ஆகிட்டோம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து 100 நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஃபாலோ ஆகும் போல் இது. ஓகேவா? இது வந்து எக்ஸிட்டு 100. ஓகேவா? 100க்கு அதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ இனிமேல் கொஞ்சம் வந்து அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் ஒன்று இருக்கும். இந்த பொசிஷன் வந்து அப்படியே வந்து விட்டுருவோம். 300 கீழே வந்து இது வராது. ஓகேவா? இதுதான் என்னோடய ட்ரேட். ஹாப்பி ட்ரேடிங்.